தனித்தனி பாடல்களாக பாட்டு எடுத்து தனியாக போடுறதா தவிர நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கலாம், போட்டுக்கலாம். என்னுடைய விளக்குறையை நீங்கள் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம், எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னூற்றி ஒன்றாவது பாட்டல். மூல வாசல் மீதுளோர் முச்சரம் ஆகியே 4 வாசல் என் விரல் நடுவுதித்த கோலம் ஒன்றும் மஞ்சுமாகும் இங்கலைந்து நின்று வேறு வேறு விளைந்ததே சிவாயமே. சிவாயம் என்றது ஒன்று விளையக்கூடியது, அறுவடை பண்ணக்கூடியது. எப்படி ஒரு தானியங்களை விதைகளை போட்டு அறுவடை செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்களை சீர்படுத்தி சிவாயத்தை அறுவடை செய்ய முடியும். ஸோ விளைய வைக்க முடியும், விளைச்சல் காண முடியும். அதுக்கு மூலவாசல் மீதுளோர் முச்சரம் ஆகிய. மூலவாசல் அப்படின்னு ஒரு நல்ல குரு கிட்ட போய் மூலவாசல் எது, அதில் முச்சரம் எது அப்படின்னு கேட்கணும். அதில் 4 வாசல் என் விரல். 4 வாசல் இருக்கிற இடம் தலை. ஒரு வாசல், 2வது வாசல், 3வது வாசல், 4வது வாசல், 4 வாசல் இருக்கிற இடம். இந்த 4 வாசல் மீதிலோர் முச்சரம். 4 வாசல் என் வீரில் நடு உதித்த மந்திரம் கோலம் ஒன்றும் மஞ்சுமாகும் இக்கலைந்து நின்ற நீ வேறு வேறு கண்டிலேன் விளைந்ததே சிவாயமே. ஸோ அந்த ஏகத்தை, இறைவனை, வெட்ட வெளியே, உண்மையை சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு பயிற்சி இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு. ஸோ விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றான்ற மாதிரி சிவாயத்தை அறியறதுக்கான அழகான ஒரு பயிற்சியை இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. நானுமே கூட அதை ஒழிச்சு தான் சொல்கிறேன். இங்கிட்ட உபதேசம் அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சுக்கலத்தடியுளே சுழித்ததோர் எழுத்துளே அக்கரத்தடியுளே அமர்ந்தாதி ஜோதினி உக்கரத்தடியுளே ஒதிர்ந்த அஞ்செழுத்துளே அக்கரம் ஆதியாகி அமர்ந்ததே சிவாயமே. சுக்கலத்தடியிலே சுழித்ததோர் எழுத்துளே அக்கரத்தடியுளே அமர்ந்தாதி ஜோதினி உக்கரத்தடியுளே உணர்ந்த அஞ்செழுத்துளே அக்கரம் அதாகியே அமர்ந்ததே சிவாயம். முதல்ல விளைஞ்சது, இப்போ அமர்ந்தது. எண்ணங்களற்ற நிலையில் ஒரு இடத்துல நம்ம உட்காந்து இருப்போம். தாமரை பூவில் உட்காந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். கல்வி கடவுள் சரஸ்வதி அவங்க அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. தெய்வங்களெல்லாம் நம்ம தாமரை பூங்களில் போகலாம், அல்லிப்பூவில், மலரில், நிறைய மலர்களில் வச்சுருக்கிற மாதிரி அப்படின்லாம் மலர் பறித்து கையில் வச்சுருக்குது. வள்ளுவரும் சொல்லி வச்சுருப்பார், மலர் மிசை ஈகினான் மானடி சேர்ந்தார். அப்போது எண்ணங்கள்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் எடுத்துன்னு போகிறோம், அந்த எண்ணத்தை எங்கே திரும்பி வச்சா சரியாயிடும் அப்படின்னா உக்கரத்தடியுள் உணர்ந்த அஞ்செழுத்துளே அக்கரம் ஆகியே அமர்ந்ததே சிவாயமே. அக்கரத்தில் போய் அது அமர்ந்துடும், மெய்ப்பொருளில் போய் அது அமர்ந்துடும், இல்லை மெய்யெழுத்தாகி நின்றிடும். அந்த மாதிரி நின்றுடும். அப்போ அது அமர்ந்த சிவாயமாக மாறுது. அப்போ விளைந்த சிவாயம் வேறு, அமர்ந்த சிவாயம் வேறு இல்லை. விளைவிக்க முடியும், அமர்த்திக்கவும் முடியும். குண்டலத்துள்ளே 7 அறுத்தகுத்து நாயகன் கண்ட வந்து மண்டலம் கருத்தழிந்த கொத்தனை விண்டலார்ந்த சந்திரன் விளங்குகின்ற மெய்ப்பொருள் கண்டுகொண்ட மண்டலம் சிவாயம் அல்லது இல்லை. சிவாயம் எது அப்படின்னா ஒரு மண்டலத்திலேருந்து நம்ம பார்த்தா நீங்கள் சிரஞ்சீவியாக இருந்தால், நீங்கள் சிரத்தில் வாழ்கிறவராக இருந்தால் அது சிவாயம் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. குண்டலத்துள்ளே அறுத்தகத்து நாயகன் கண்ட வந்த மண்டலம் கருத்தழிந்த கூத்தனை விண்டலார்ந்த சந்திரன் விலங்கு நின்ற மெய்ப்பொருள் கண்டுகொண்ட மண்டலம் சிவாயம் அல்லது இல்லை. அப்போ எந்த மண்டலம் கண்டுக்குமோ அந்த மண்டலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிவாயத்தை தவிர வேறு ஒன்றுமே அது இல்லை. சுற்றும் 5 கூடம் ஒன்று சொல்லிருந்த தோர்வெளி சத்தியம் சிவனமாகி நின்ற தன்மை ஓர்கிலீர் சத்தியமாவதும் உடல் தயங்கும் சீவன் உன்சிரம் பித்தர்கால் அறிந்திலீர் பிரானிருந்த கோலமே. நிறைய பேருக்கு பைத்தியம் முடிச்சுட்டு இருக்குது. இதை அப்படியே ஒருத்தர் மாற்றி என்ன சொல்லிட்டாரு, கடவுளுக்கு பைத்தியம் முடிச்சு வச்சுட்டாரு. அதனால் பித்தா அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்லிட்டாரு. ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்மகிட்ட சண்டை போட வர மாட்டான். மற்றவங்களெல்லாம் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக சுற்றி நிற்கிறீங்க, முட்டாள்தனமாக நீங்கள் வரையறுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அழகாக அவர் சொல்கிறாரு, என் குரு சுற்றும் 5 கூடம் ஒன்று சொல்லிருந்த தோர்வெளி சக்தியும் சிவனுமாக நின்ற தன்மை ஓர்கிறீர். அது எப்படி இதுன்னு அது அப்படியே நீங்கள் உணரல. சக்தியாவது உம்முடல்
தெளிவாக சொல்லிட்டாரு. சக்தி எது ரொம்ப எல்லாம் அது உங்கள் உடம்பு தான். சக்தியாவது உங்கள் உடம்பு தான். தயங்கும் சீவனுட் சிவம். நீங்கள் சிவம்னு எதை சொல்லி தயக்கமாகறீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் சிவம். பித்தர்கள் அறிகிறார். இதை பித்தர்கள் அறிய மாட்டாங்க. பிரான் இருந்த கோலமே, அவன் எந்த மாதிரியான கோலத்தில் இருக்கிறான் அப்படின்றத அறிஞ்சிக்க மாட்டாங்க. நான் சூன்யம்ன்ற வீடியோவில் ரொம்ப வில்லாவரியாக விளக்கமாக தெளிவாக பேசியிருக்கிறேன். நீங்கள் போய் அதை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம். மூலம் ஒன்று மந்திரம் முளைத்த அஞ்செழுத்துள்ளே 4 வேதம் நாவலே நவீன்ற ஞான மெய்யுளே ஆழமுண்ட கண்டனும் ஆயிரனும் ஆதலால் ஓலம் என்ற மந்திரம் சிவாயம் அல்லது இல்லை. எப்போதுமே ஓலமிட்டு நிற்கிற ஒரு மந்திரம், மனம் எப்போதுமே சொல்லி நிற்க வேண்டிய ஒரு மந்திரம், பகல் நேரம் பார்க்காம எப்போதுமே சொல்லி நிற்கிற ஒரு மந்திரம் சிவாயமாக இருக்கிறது தவிர வேறு ஒன்றே இல்லை. மூலம் என்ற மந்திரம் முளைத்த அங்கே எழுத்துள்ளே 4 வேதம் நாவலே நவீன்ற ஞான மெய்யுளே ஆழமுண்ட கண்டனும் அயனும் ஆதலால் ஓலம் என்ற மந்திரம் சிவாயம் அல்லது ஓதத்தகுந்தது சொல்லினே இருக்குது. ஓலமிட்டு அழுவது, கத்துவது, வேண்டுவது, பாடுவது, சிரிப்பது, கொண்டாடுவது, எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்கள் வெளிப்படுத்த ஒரு ஏதுவான ஒரு மந்திரம் சிவாயம் அல்லது இல்லையே. தத்துவங்கள் நின்று நீர் தமைக்கடித்து போவீர்கள். தத்துவம் சிவானந்தமாகி தம்பரம் நீரலோ முக்தி சீவன் நாதமே மூலபாதம் வைத்த பின் அத்தனாரும் உம்மளே அறிந்துறந்து கொள்ளுமே. தத்துவங்கள் என்று நீர் தமைக்கடிந்து போவீர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவம்பா, இது எல்லாருக்கும் புரியாது அப்படின்னே சொல்கிறாங்க. நிறைய பேர் புரியாதுன்னே விட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணவங்க சில பேர். என்ன தான் புரிய வச்சாலும் அது இல்லைன்னு ஏமாந்து போனவங்களும் சில பேர். ஏன்னா அது அப்படி தான் இருக்குது. அந்த தமைக்கடிந்து போவீர்கள். தத்துவம் சிவமதாகில் தற்பரமும் நீரல்லோ முக்தி சிவன் நாதமும் மூலப்பாதம் வைத்த பின் அத்தனாரும் உங்களே அணிந்துருந்து கொள்ளமே. நீ தான் அது, நீ தான் 96 தத்துவன்றதும் உடம்புல தான் இருக்குது. 106 தத்துவன்றதும் உடம்புல தான் இருக்குது. 108ன்னு சொல்கிறதும் உடம்புல தான் இருக்குது. ஒன்று தான்றதும் உடம்புல தான் இருக்குது. சக்தியாக இருக்கிறதும் உடம்புல தான் இருக்குது. ஆனால் யாருன்னா அவங்கவுங்க உடம்பை மதிக்கிறதே இல்லை. ப்ளஸ் உடம்புக்குள்ளே இருக்கிறதும் அதுதான்றதும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அத்தனாரும் உண்மையிலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. 3 10 3ஐயும் 3 சொன்ன மூலனே தோன்று சேர ஞானிகள் துய்ய பாதம் என் தலை என்று வைத்த பின் இயல்பும் அஞ்செழுத்தையும் தோன்ற ஓத வல்லீரில் துய்ய ஜோதி காணுமே. 3 10 3ஐயும் 3 சொன்ன மூலனே தோன்று சேர ஞானிகள் துய்ய பாதம் எனத்தலை என்று வைத்த பின் இயல்பும் அஞ்செழுத்தையும் தோன்ற ஓத வல்லீரில் துய்ய ஜோதி காணுமே. மனதுருகி அப்படின்னா அது கற்றுக்குன்னு போய் மனதுருகிறது இல்லை. என்னதான் ஒரு குரு சொல்லி கொடுத்தாலுமே நாட்டம் எனக்கு இல்லை அப்படின்னா நான் அதை நாட முடியாதபடி ஆகிடும். நான் தத்துவம்னு நானே விலகி போகிறத விட்டுட்டு எல்லா இயல்புமே அதுதான். என்று வைத்த பின் இயல்பே அஞ்செழுத்து தான். பூதங்கள் 5 தான் இங்கே இருக்குது. பார்த்தாவே நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கலாம். தண்ணி அது ஒரு சொட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, தண்ணி தான். நெருப்பு ஒரு தீக்குச்சிக்குள்ளே இல்லை அகல் விளக்குக்குள்ளே ஒரு குத்து விளக்குக்குள்ளே இருந்தாலும் இல்லை பெருசாக கொண்டு விட்டு எறிகிற எரிமலைக்கு வெடிப்பாக கூட இருந்தாலும் சரி, ரொம்ப இயல்பு. அதை புரிஞ்சினா உண்மையான ஜோதி காணும். உம்பர் வானகத்திலும் உலகபாரம் ஏழிலும் நம்பர் நாடு தன்னிலும் நவலமன்ற தீவிலும் செம்பன் மாடம் மஞ்சுகில்லை அம்பலத்துள் ஆடுவான் எம்பிரான் அல்லாது தெய்வம் இல்லை இல்லை இல்லை. உம்பர் வானகத்தில் தேவர்கள்லாம் வேறொரு உலகத்தில் வாழ்கிறாங்க. வேற்றுகிரகவாசிகளுக்கு பேர் உம்பர் அப்படின்றார். வானவர் உம்பர் அப்படிலாம். இங்கே உம்பர் வானகத்திலும் உலகபாரம் ஏழிலும். இந்த உலகம் 7 பெரிய பெரிய பால்க வச்சு தான் இங்கே சொல்லி சுற்றி வச்சு நிறுதுன்னு சொல்லி கோள்கள்லாம் 7ன்னு சொல்கிறது. இந்த மாதிரி 7 உலகத்துக்கு இருக்கிற 7 இல்லை உலகத்தை கடந்து போய் இருக்கிற 9 வான உலகத்திலையும் சரி. நம்பர் நாடு தண்ணிலும் நம்ம எல்லாரும் நாடு நாடினோம். நாவல் என்ற தீவிலும் செம்பன் மாடும் மக்தில்லை அம்பலத்துள் ஆடுவான் எம்பிரான் அலாது தெய்வம் இல்லை இல்லை. எனக்கு எது தலைவனோ அதுதான் உனக்கும் தலைவன். எனக்கு எது நாயகனோ அதுதான் உனக்கு நாயகன். எனக்கு எது மூலமோ அதுதான் உனக்கு மூலம். இது இல்லாமல் வேற இல்லை இல்லை இல்லவே இல்லை. பூவிலாய் 5மாய் புனலில் நின்ற 4மாய் தீயிலாய் 3மாய் சிறந்த கால் 2மாய் வேயிலாய் 1மாய் வேறு வேறு தன்மையாய் நீ இல்லாமல் நின்ற நீர்மை யாவர்கான
நின்ற 4 மாய். தண்ணியில் 4 இருக்குது. முதல்ல மண்ணில் 5 இருக்குது. அப்புறமா தண்ணிக்கு போனால் தண்ணியில் 4 புதர் 4 மாய். தீயில் போய் பார்த்தீங்கன்னா 3 மாய். சிறந்த கால் 2 மாய். கால்னா சுவாசம் இல்லை காற்றுல 2 இருக்குது. வேயில்லாது தோன்றுவாய் வேறு வேறு தன்மையாய் நீ இல்லாமல் நின்ற நேர்மை அவர் காணும். இந்த வெட்ட வழி தான் நீ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க யார் தான் அப்படின்னு கேட்குறாரு என் குரு. நீ இல்லாமல் நின்ற நேர்மை யாவர்கான யார் அதை பார்க்கறதுக்கு வல்லவர்களாக மாறுவார்களோ அப்படின்னு கேட்குறாரு. அந்தரத்தில் 1 மாய், அசைவுகால் 2 மாய், செந்தொழில் 3 மாய், சிறப்பாப்பு 4 மாய், 5 பாரில் 5 மாய், அமர்ந்திருந்த நாதனை சிந்தையில் தெரிந்து மாயை பாவற்காரர். இதையே இப்படி திருப்பி போடுறாரு. 5 4 3 2 1ன்னாரு. இப்போ 1 2 3 4 5ன்னு தலைகிழ போகிறார். அந்தரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அசைவுகால் 2 மா, அசையும் போது 2 மா, செந்தொழில் 3 மாய், தொழில் படும்போது 3 மா, சிறப்பாப்பு 4 மாய், தண்ணின்னு வந்த உடனே அது 4 மாய், 5 பாரில் 5 மாய், அமர்ந்திருந்த நாதனை சிந்தையில் தெளிந்து மாயை யாவருக்கான. சிந்தையில் மாயை கரைஞ்சி யார் பார்க்க போகிறாங்க? எல்லாம் வெளிமயக்கு. உருவத்தின் மேலே இருக்கிற நாட்டம், புத்தகத்தின் மேல் இருக்கிற மரியாதை, இதன் பொருட்டு நம்ம கடவுளை மறந்துட்டோம். கடவுள்ன்றது ஒரு சூன்யமாக வெட்ட வெளியாக பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது. ஆனால் எல்லாரும் அதை உணர்வது இல்லை. அது யாவர்கார வழியிலோ அப்படின்னு சொல்கிறார். 310. கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. இது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக மாறுது. மேலும் மேலும் நான் செவ்வாய்க்கிட்டே இந்த இதில் பதிவு பண்ணி வைக்கிறேன். எழுத்து வடிவிலையும் வர வைக்கிறார். தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தருக்கிறார். அவர் நமக்கான எல்லா எழுத்துக்களையும் பண்ணி வைப்பார். ஸோ ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து கூட அவர் போடலாம். இல்லை வீடியோ ஆடியோவாக சேர்த்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருனாலும் செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்குறேன். நன்றி. பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், பகிருங்க, எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள். கடவுள் ஒன்று தான். ஜாதி மதம்லாம் கடந்து நம்ம எல்லோரும் வாழ முடியும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்லுங்கள். பங்காளியாக இருங்க. என்னை பின்தொடர்றதும் சேர்ந்ததும் உங்கள் விருப்பம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தான். இந்த பிரிவை நல்லபடியாக வாழ்வோம்.